பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையில் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. எனக்கு சில விஷயங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா என் வயசுல எல்லாருமே இதை பண்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுறாங்க இந்த உலகத்தினுக்கு அடுத்த காரியங்களை. ஆனால் சில விஷயங்களை தேவனுக்காக என்னால் விட்டு கொடுக்க முடியலை. சில சமயம் பிரயாசம் எடுக்கிறேன், ஆனாலுமே என்னால் விட்டு கொடுக்க முடியலன்னு சொல்கிற பிரதர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு கேரக்டரை முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துலேருந்து 11வது வசனம் உங்கள் வீடுகளில் வாசித்துக்கோங்க. இங்கே பேதுருவை பற்றி பார்க்க முடியும். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா ஒரு இடத்துல வராங்க. வரும்போது அது ஒரு கடல் பகுதி. அங்க 2 படகு இருக்குது. அந்த 2 படகுல ஒரு படகுல ஏறுறாங்க. அதுதான் பேதுருனுடைய படகு. அப்ப ஏறிட்டு பேதுருட்ட சொல்றாங்க, நடு கடலுக்கும் படகை கொண்டு போயிட்டு உன் வலையை போடு அப்படின்ற. இங்க என்ன முந்தின நாள் நடந்திருக்குன்னா, முந்தின நாள் நைட் முழுதும் பேதுரு வலையை போட்டு மீன்கள் அகப்படுமான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு மீன் கூட அகப்படல. அப்போ இயேசு நடுக்கடல போய் வலையை போடுன்னு சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, நான் நைட் முழுதும் வலையை போட்டு தேடினேன், ஒரு மீன் கூட அகப்படல. ஆனாலும் நீங்க சொல்ல வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து போடுறேன். வலையை போடும்போது என்ன நடக்குதுன்னா, வலை கிளியத்தக்கதாய் மீன்களை அள்ளி எடுக்கிற. அது மாத்திரம் இல்ல, பக்கத்து படகுல இருக்கவங்களையும் உதவிக்கு கேட்டு 2 படகு நிரம்பி வழியத்தக்கதாய் மீன்கள் எடுக்கிறார். இதுல நல்லா கவனிங்க. எடுத்தது மாத்திரம் இல்லை, எடுத்த உடனே பேதுருக்கு ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, பாவியான மனுஷனுக்கு ஏசப்பாவுடைய காலில் பேதுரு விழுந்து சொல்றாரு, தயவு செய்து நீங்க இங்க இருந்து கிளம்பிருங்க, நான் ரொம்ப பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம்னா, அடுத்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கவனமான விஷயம். ஏசப்பா சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத பேதுரு, நீ இனிமேட்டு மீன்கள் எல்லாம் மனுஷர்களை பிடிக்கலாம் உன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு அந்த மீன்கள்லாம் கண்டுக்காம, படகெல்லாம் ஒன்றும் கண்டுக்காம அப்படியே ஏசப்பா பின்னாடி அப்படியே போயிட்டாங்க. அப்படியே ஏசப்பா ஃபாலோ பண்ணிட்டு ஏசப்பா பின்னாடியே போயிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எவ்வளோ விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமா காணப்படுது. பேதருக்கு அவனுக்கு மீன் கிடைக்கிறது ரொம்ப முக்கியமா காணப்பட்டதால தான் அவன் தூங்க கூட இல்லாம அவன் நைட்டு முழுதும் மீனுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனப்புறம் அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டும் கிடைக்காத மீன் அவனுக்கு கிடைக்கும் போது அவன் அதை கூட பொருட்படுத்தாம அந்த படவையும் விட்டுக்கிட்டு அந்த மீன்கள்லாம் விட்டுட்டு இயேசுவை பின் செல்றானா. இப்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, உலகத்துக்கு முக்கியம் கொடுக்காம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பா உங்களாலையும் இதை செய்ய முடியும். காட் பிளஸ் யூ.